இப்ப நீ இப்படியும் யோசிக்கலாம், நான் ராதையில இருந்து எப்படி லக்ஷ்மியா மாறினேன்னு. அதாவது ஒரு ஆம்பளையில இருந்து திருநங்கையா எப்படி மாறினேன்னு. சரி, ஓகே. இப்ப நான் உனக்கு என் கதையை உன்கிட்ட சொல்றேன். ஆமா ஆமா, நான் உன்னை பத்தி தான் சொல்ல போறேன். இவ்ளோ கேவலமான சாப்பாடு. உன்னோட சாப்பாடை நீயே சாப்பிடு. ரோஷினி, என்ன? கம் ஆன் பேபி. வரேன் பேபி. சீக்கிரம் வா பேபி. உனக்கு தெரியலையா நான் என் பேபி கூட ரொம்ப பிஸியா இருக்கேன்னு? ஈரமான உதடு, உருகுதே உருகுதே. ஏன் இவ்ளோ லேட் பண்ற? சாரி பேபி. விக்ரம், டேய் விடுடா, போதும் விடுன்னு சொல்றேன்ல. ஏய், என்னடி நீங்க வியாபாரம் பண்றீங்களா, வேற ஏதாவது பண்ணுகிறீங்களா? எங்க தான் கவனத்தை வச்சுங்கிறீங்க? காசும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, காசும் கலெக்ஷன் கிடையாது. இப்படியே போனா எப்படித்தான்? நல்ல வேலை செய்யணுமா? என்னத்தான் பண்ணுகிறீங்கம்மா? நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கக்கா, உடம்பு கெட்டு போயிட போகுது. நீங்க காசு கொடுக்கலனா மட்டும் என் உடம்பு கெட்டு போயிடாதா? காசு வரும்க்கா, வரும். ஏதோ அழுவுற சத்தம் கேக்குது. ஆமா, யாருன்னு தெரியலையே. வா, என்னன்னு பாக்கலாம். ஹாய் தம்பி, எதுக்குப்பா அழுதிட்டு இருக்க? அக்கா நீங்க பார்த்து உட்காருங்க. பார்த்து பார்த்து பொறுமையா. இந்தாப்பா, கண்ணை தொடச்சிக்கப்பா. ஆடா, நீ எதுக்குப்பா ஆயுதுங்கிறா? ஏதாவது பொண்ணு விஷயமா? சொல்லுப்பா, சொல்லு சொல்லு. ஏ ராஜா, டென்ஷன் ஆகாத, எங்க வீட்டுக்கு வா. அக்காவே சொல்லிட்டாங்கல்ல. ராஜா, உனக்கு ஏதாவது துக்கம் ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. அழாத கண்ணா, அழாத. உனக்கு தான் நான் இருக்கிறேன்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுப்பா. உனக்காக நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல. அட எங்க வீட்டுக்கு வாப்பா. நீ பயப்படாதப்பா, தைரியமா வா. உனக்கு நாங்க இருக்கிறோம்ப்பா. வா ராஜா, இப்பவாது கண்ணை தொடச்சுக்க. வீட்டுக்கு போலாம். அழுவாதிரி ராஜா, எங்க கூட கண்டிப்பா வாப்பா.
டிவோர்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும். எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இனி என் பேருக்கு வராத வரைக்கும் எக்காரணத்துக்கும் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். இல்லனா நீ ஒரு வேலை பண்ணு, எங்க அப்பாவை என்னோட வழியில இருந்து எடுத்துரு. அப்போ அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சந்தோஷமா உனக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ பொண்ணுங்கிற பேருக்கு அவமானம் ஏற்படுத்திட்டியடி. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் எப்போவும் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ஓகே, பண்ணாத. டிவோர்ஸ் உனக்கு தான் வேணும்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. எப்படியும் இது உனக்கு சம்பந்தப்பட்டது. உனக்கு தான் என்கிட்ட இருந்து சுதந்திரம் வேணும், எனக்கு ஒண்ணுமே இல்லை. உருகுதே மருகுதே உன்னைத்தானே. அழாதப்பா, நீ அழக்கூடாது. கண்ணா, ஆம்பளை புள்ள அழக்கூடாதுப்பா. அழாதப்பா, எல்லாமே சரியாயிடும்பா. அழாத ராஜா, அழாதப்பா. இங்க பாரு ராஜா, உங்ககிட்ட இப்ப 2 வழி இருக்கு. ஒண்ணு, உங்க மாமனாரை கொன்னுடு, இல்லன்னா அவர் சாவர வரைக்கும் நீ காத்துட்டுரு. மனுஷங்களோட மனசு இருக்கே, மனசு அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். எல்லா துக்கங்களுக்கும் மூல காரணம் அந்த மனசு தான். இதனால மனுஷங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 2 நிமிஷம் சுகம் கிடைக்கும். இந்த 2 நிமிஷம் சந்தோஷத்துக்காக மனுஷன் தன்னோட உண்மையான வாழ்க்கையை வாழ மறந்துடுறான். இந்த கேடுகெட்ட உலகத்தை மறந்துரு. இந்த மாதிரி ஆம்பளையா இருக்கிறத விட எங்களோட உலகத்துக்கு வந்துரு. நீ அவளுக்கு உபயோகப்படலைன்னா அவளே உனக்கு விவாகரத்து கொடுத்துருவா. இல்லைன்னா அவங்க அப்பாவே விவாகரத்து பண்ண வச்சிருவாரு. எங்க உலகத்துல முன்ன பின்ன அழுவுறதுக்கு யாருமே இல்ல. அப்புறம் நாங்க மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்போம். அப்புறம் எங்களுக்கு இந்த உலகத்துல எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. போலாம். பார்த்து நீ அந்த பொண்ணுக்கு வேலைக்கு ஆகலைன்னா அவளே உனக்கு விவாகரத்து கொடுத்துருவா. இல்லைன்னா அவங்க அப்பாவே அவளை விவாகரத்து பண்ண வச்சிருவாரு.
எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தமாகாத வரைக்கும் நான் உனக்கு டிவோர்ஸ் தரவே மாட்டேன். இல்லனா நீ ஒரு வேலை பண்ணு, எங்க அப்பாவை என் வழியில இருந்து சுத்தமா நீக்கிடு. ஏன்னா அவரோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா எனக்கு சொந்தமாயிடும். அப்புறம் சந்தோஷமா உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன். உனக்கு தான் என்கிட்ட இருந்து சுதந்திரம் வேணும், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் மேல ஆசைதான். மனுஷனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, மனசு, அதுதான் மனுஷனோட மிகப்பெரிய எதிரியே. எல்லா துக்கங்களுக்கும் மூல காரணம் அந்த மனசு தான். இந்த 2 நிமிஷத்தோட சுகத்துக்காக மனுஷன் உண்மையான வாழ்க்கைய வாழ மறந்துடுறான். டிவோர்ஸ் உனக்கு தான் தேவைப்படுது, எனக்கு தேவைப்படல. உன் மேல ஆசைதான். இந்த மாதிரி ஆம்பளையா இருக்கிறத விட நீ எங்க உலகத்துக்கு வந்துரு. வரேன் பேபி. பார்த்தா தெரியல என் பேபி கூட நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு. செல்லமே செல்லமே. உருகுதே முருகுதே. இந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இந்த பப்பாளி மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கும் ரொம்ப பெரிய கதை இருக்கு. சொல்றேன் சொல்றேன். யார் நீ? அது சரி, நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த?
இந்த டிவோர்ஸ் பேப்பர் ஆ? சைன் பண்ணிட்டு மரியாதையா கிளம்பி போயிடு. ராதே நீயா? ஓ அப்ப இதுக்காக தான் நீ இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு இருக்கியா? உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு? நான் ஒன்னும் டிராமா பண்ணல. நான் இன்னில இருந்து திருநங்கைய மாறிட்டேன். நீ பேசுறது எப்படி இருக்குன்னா என்னமோ எனக்கு உன்னை பத்தி தெரியாத மாதிரி. ஒன்னாலதான் ஆ. ஒன்னாலதாண்டி நான் ம். திருநங்கையா மாற வேண்டியதாச்சு. நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணு. ஒருவேளை நீ என்கிட்ட இருந்து சுதந்திரம் வேணும்ன்றதுக்காக இப்படிலாம் பண்ணியிருந்தனா அப்ப கூட உனக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். என்னோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தமாகாத வரைக்கும். ஒருவேளை நீ ஏதாவது கைகலப்பு பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் உன் மேல சீட்டிங் கேஸ் போட்டு நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீ ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தும் கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் உன்னை பத்தின உண்மையை மறைச்சு வச்சேன்னு. இந்த அரவாணி நடிப்பெல்லாம் வெளியே போய் நடி, இங்க வேணாம். ஏய் நீ என்ன இப்படி பண்ணிட்ட? ஏய் இன்னைக்கு நான் ஒண்ணும் பண்ண யாரையும் உயிரிட விட மாட்டேன். வேணாம் வேணாம் விட்டுரு. அண்ணே, வேணாம். ஈரமான உதடு, தாகமான இதயம். இந்த பப்பாளி மரம் கூட ரொம்ப விசித்திரமானதுதான். எங்க வேணும்னாலும் வளர்ந்துரும். அப்புறம் என்னாச்சு? சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சுன்னா ரோஷினியுடைய டெட் பாடிய தோட்டத்துல புதைச்சி வச்சுட்டேன். அதுக்கு மேலதான் இந்த பப்பாளி மரத்தை நட்டு வச்சிருந்தேன். அப்புறம் நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் கொடுக்க போறேன். நான் இப்போ வந்துடுறேன். ஆனா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாத, உன்னால தப்பிக்க முடியாது. நான் சொன்னல டார்லிங், இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாதுன்னு. இவ யாரு? இவன் தான் என் வாழ்க்கை நாசம் பண்ணவன். இவனாலதான் நான் ராதையில இருந்து லக்ஷ்மியா மாறிட்டேன். அதாவது ஆம்பளையில இருந்து திருநங்கையா. நான் இந்த மாதிரி ஆளுங்களை வெறுக்கிறேன். ஆளுங்களோடயே இருந்து கூடவே இருந்து ஏமாத்துறவங்கள அவங்க யாரையும் நான் உயிரிட விட மாட்டேன். நான் உங்களை அவ்வளவு சுலபமா கொல்ல மாட்டேன்.
உன்னோட ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி என்னோட லொகேஷனுக்கு வர சொல்லு. நீங்க எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வெடி வெடிக்கணும்ல. பூம். ஹே கமலா, ஹே ரம்பா, அங்க பாருங்கடி, இவங்களோட பட்டாளம் வந்திருக்கு. இப்ப போலீஸ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து தானே ஆகணும். இப்ப பாரு கமலாவோட தாக்குதல. குண்டே ஒண்ணு வச்சிருக்கேன். ஐயோ அம்மா, ஆ. கண்ட இடத்துல சுடுறாங்கடி குண்டு. ஏண்டி சிரிக்கி, அப்ப நீயே சுடு. நீயே குறி பார்த்து சுட வேண்டியது தானே. ஏய், என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? சுடுங்க. அடியே, உன்னால தாண்டி எல்லா ப்ராப்ளமும். முதல்ல உன்னை தாண்டி சுடணும் குண்டு.